நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய நியூஸ் வந்து நம்ம காதில் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் சில நியூஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிடும். பட் பல நியூஸ் வந்து நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஸ்ட்ரெஸ்ஸாக ரிப்பீட்டட் மோடில் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம மனசில் எழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் லாஸ்ட் 15 டேஸாக சோஷியல் மீடியாவில் நம்ம அதிகமாக ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டுருக்கிற நியூஸ் தான் எப்ஸ்டீன் ஜெஃப்ரி ஃபைல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி. ஸோ வி ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் தட் ஒன் பர்டிகுலர் பர்சன், எப்ஸ்டீன் ஜெஃப்ரி. இன்ஃபேக்ட் அவன் வந்து 2019 ஹி டைட். பட் எவ்வளோ கேவலமான ஜென்மம்னு யோசிக்கும் போது அந்த ஃபோட்டோஸ் கிளிப்பிங்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இவ்வளோ கேவலமான ஜென்மங்கள் அப்படின்னு யோசிக்க தோணுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உமன் சேஃப்டியை பற்றி இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது அது இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அது எங்கேயா இருந்தாலும் சரி, இந்தியா, தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதர் கண்ட்ரிஸாக கூட இருக்கட்டும், விமன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு சேஃப்டி கேட்டால் 100% இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நிறைய விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் இதையெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சைட்லேயா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் சில பேர் வந்து இதையெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த இடத்துல வந்து போல்டாக நின்றுருப்பாங்க. அண்ட் பல பேர் வந்து அந்த இடத்துல வந்து பயந்து அந்த இடத்த விட்டு வந்திருப்பாங்க. என்னைக்கு வந்து நம்ம வந்து போல்டாக ஒரு இடத்துல நிற்கிறோமோ அன்னைக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துலையும் விமன்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும். இன்ஃபேக்ட் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு கூட நினைக்கிறேன்.